ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்கலி கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஓணம் ஃபெஸ்டிவல் ஒரு மினி விலாகை தான் பார்க்க போகிறோம். ஓணத்தன்னைக்கு காலையில் நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ கோயிலில் திருவிழா நடக்குது. இன்றைக்கி 10ஆம் திருவிழா. என்ட்ரன்ஸில் வாழை மரம் எல்லாம் ஃபஸ்ட் டேவே கட்டி விட்டது. 10ஆம் திருவிழானால எல்லாம் வாழைப்பழம் எல்லாம் பழுத்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டாக அம்மன் கோயிலுக்கு முன்னாடி அத்தை பூக்கோலம் போட்டிருந்தாங்க. நாங்கள் சாமி எதுவும் வீடியோவில் கவர் பண்ணலை, ஜஸ்ட்டு குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்திருப்போம். கொடிமரம், ஆழ்வார் சாமிக்கு கொடிமரத்துக்கு முன்னாடி சாமி கும்பிட்டாச்சு. அப்புறமா இங்கே ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸில் சூப்பராக கண்ணன் வரைஞ்சி பூக்கோலம் போட்டிருந்தாங்க. இந்த கண்ணன் வரைஞ்சது என்னோடய தம்பி சித்தி பையன். ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பூவெல்லாம் ஃபில் பண்ணி வேறையும் நிறைய பேர் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. பண்ணி தான் இது ஃபினிஷ் ஆகி வந்திருந்தது. கண்ணன் ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் எல்லாம் ஓணம் செலிப்ரேட் பண்ணிங்களா, பூக்கோலம் போட்டிங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்ணன் கண், காது, கை அந்த மாதிரி கொஞ்சம் இடம் கலர் பொடியும் கொடுத்துருந்தான் தம்பி. அப்புறம் இங்கே ஒரு கலர் கோலம் போட்டிருந்தாங்க. அடுத்ததாக இது பவளமல்லி செடி எங்களோட வீட்டு தோட்டத்தில் இருக்கிறதுலேருந்து விதை உளுந்து முளைச்ச செடி. நான் கோயிலில் கொண்டு போய் வச்சுருந்தேன். எனக்கு பூ பூக்கிறதுக்கு 2 இயர்ஸ் ஆச்சுது. இங்கே ஒன்லி 6 மந்த்துக்குள்ளாடியே பூ பூத்துடுச்சு. இது நட்டு 1 இயர்க்கு மேலே ஆகியாச்சு. அப்புறம் சிவன் கோயிலுக்கு முன்னாடியும் அத்தை பூக்கோலம் போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சு. இது நைட்டு இருந்து போடுவாங்க. 9ஆம் நாள் திருவிழா நைட்டு சாமி வேட்டைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா இருந்து போடுவாங்க. எப்படியும் 1-2 மணி ஆகும் விடிய காலம். இங்கே சிவன் சாமிக்கு கொடி ஏற்றிருக்க கொடிமரம். அடுத்து இங்கே பைரவர் சன்னதிக்கு முன்னாடி ஒரு கோலம் போட்டிருந்தாங்க. அனைவருக்கும் ஓணத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி ஓணம். அப்புறமா வருஷம் திருவாதிரை களி அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் வைப்பாங்க. நான் பாட்டோடையே தான் போட்டிருப்பேன். பாட்டோட போட்டாச்சுன்னா காப்பிரைட்ஸ் கிளைம்னு வரும். ஸோ அதனால் பாட்டு எடுத்துட்டு ஒரு கண்ணன் பாட்டு தான், பாட்டுக்கு தான் இவங்க இந்த திருவாதிரை களி கழிச்சிட்டு இருந்தாங்க. கோலாட்டை கம்பு வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்து பாட்டோடு கேட்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை பாட்டோட தனி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். எப்படியும் காப்பிரைட்ஸ் கிளைம்னு தான் வரும். ஸோ இதில் ஆட் பண்ண வேண்டாம்னு ஆட் பண்ணலை. அடுத்ததாக கோல போட்டியும் ஒரு பெரிய விலாகாகவே எடுத்திருக்கேன். ஸ்டார்டிங் புள்ளி வச்சதுலேருந்து போட்டு முடித்தது வரைக்கும் ஒரிஜினல் வாய்ஸோட ரொம்ப அழகாக காமெடியாக இருக்கும். ஸோ அதையும் ஒரு தனி விலாகாகவே நான் போஸ்ட் பண்ணுறேன், கோலப்போட்டி விலாக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் குட்டியாக கிளிப்பிங்ஸ் யார் யார் என்னென்ன கோலம் போட்டாங்க, கோலம் ஃபினிஷிங் கொடுத்துருக்கேன். இதில் எந்த கோலத்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு கெஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கே தெரியாது யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் கோலப்போட்டி முடிஞ்சதோடனே ஒரு ஃபங்க்ஷன் விட்டு நான் கிளம்பிட்டேன். ஸோ ரிசல்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே நான் பார்க்கல. ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கும் நான் போகலை. ஸோ அதனால் யாருக்கு கிடச்சிதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கு முன்னே நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்கள் யாருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கோன்னு சொல்லுங்கள். எந்த கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லுங்கள். எல்லாருமே அவங்களோட தனித்தனி திறமையை காமிச்சிருந்தாங்க. ஒவ்வொரு கோலமுமே அழகு தான். ஏன்னா ரொம்ப வயசானவங்களும் போட்டிருந்தாங்க, சின்ன குட்டி பாப்பாவிலும் ஒரு சின்ன தங்கச்சி போட்டிருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ஓணம் விலாக். இந்த ஓணம் விலாக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய். ஹாப்பி ஓணம்.